வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் உங்கள் கோவா தாத்தா. கோவா தாத்தா டைரியில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அந்த படம் ரிவ்யூ தாங்க நம்ம பார்க்க போகிறோம். பிரசாந்த் நடிப்பு நல்லா நடிப்பார். அவர் ஒரு நடிகர், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. இப்போது ரீஎன்ட்ரி அவர் கொடுத்துருக்காரு இந்த படம் மூலம். சரி, அவருக்கு எப்படி இது பாசிபிள் ஆகுதா நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போது அந்த கதவுல போயிடலாம். கதை ரொம்பலாம் போவேன்னா ஒரு பிளைண்டு அவருக்கு. அந்த பிளைண்டு அவர் அதை பேஸ் பண்ணுறாரு. இதுதான் கதை, அதாவது இவ்வளோ தான் கதை. ஆனால் பிரசாந்த் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. இப்போது அந்த தியாகராஜன் அவர் ப்ரொடியூசர் பண்ணியிருக்காரு, டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அதை வச்சு இப்போ நான் இந்த படத்துக்கு முக்கியமாக போனது காரணம், இது ஏற்கனவே நான் மலையாளத்தில் பார்த்துட்டேன். மலையாளத்தில் நல்லா இருக்குது, பட் இதில் எப்படி இருக்குது, நம்ம தமிழில் எப்படி இருக்குது அப்படின்றது பார்க்கறதுக்கோசம் தான் நான் இந்த படத்துக்கே போனேன். பரவாயில்ல, மேக்கிங் சூப்பர், நல்லாவே இருக்குது. ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி இல்லை, நல்லாவே இருக்குது. அதே மாதிரி நம்ம இப்போது சிம்ரனும் அதில் வந்திருக்காங்க, இப்போ நல்ல ஆக்டர்களும் வந்திருக்காங்க. ஆனால் இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னடான்னா, இப்போது இவர் ஒரு நல்ல கதையை செலக்ட் பண்ணி வந்திருந்தாருன்னா நல்லாயிருக்கும். இது ரீமேக் சேஃபாக இவங்க வந்திருக்காங்க. இப்போ இதில் பேக் ஃபயர் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, மலையாளத்தில் நிறைய பேர் பார்த்துட்டாங்க. அதனால் இது ஒரு பேக் ஃபயர் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, சரி, அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க, அவங்க கேர்ஃபுல்லாகவும் பண்ணியிருக்காங்க, அது நல்லா தெரியுது. சரிங்க, இவ்வளோ தாங்க இந்த பிரசாந்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சரி, இவ்வளோ தான் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம இவ்வளோ தான் பண்ண முடிஞ்சது. சரி, அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் கோவா தாத்தா. அந்த சப்ஸ்கிரைப் பட்டன், அந்த பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி உங்கள் ஆதரவை எப்பவும் தாங்க. வெல்கம்.